தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 9:1. எல்லாரும் எடுத்துக்கோங்க. முதலாவது எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். எடுத்து செஞ்சது மட்டும் அவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்கிறாங்க. எடுத்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏசாயா 9:1 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகிலும் செப்லோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையாகும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியுடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நாளிலே நான் முதலாவது இந்த செய்தியை தான் கொடுக்கலாம் என்று நான் விரும்பினேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதுனால அந்த காரியத்தை அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே உங்களோடு பேசினேன். என்ன காரியம் பேசின ஞாபகம் இருக்கா? பிரியாணி தான் ஞாபகத்து இருந்துச்சா? என்ன காரியம் பேசின? மிகவும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியா? என்ன நற்செய்தி? உங்க சத்தம் எங்க கிட்ட வந்து சேர மாட்டேங்குது, பாதியில நின்றுச்சு. மேய்ப்பர்கள் எதுக்கு? மேய்ப்பர்கள் பிரசித்தப்படுத்தினாங்க. ஏன் முதலாவது மேய்ப்பர்கள் சந்திக்கப்பட்டாங்க? மேய்ப்பர்கள் யாரா இருந்தாங்க? எளியவர்களா இருந்தாங்களா? வேற அப்படிங்களா? ஓ சரி. தீவிரமாய் இல்லையா? அப்ப கரெக்டா சொல்லிருங்க. 3 விதமான கூட்டத்தை குறித்து பேசின, அதை பத்தியே நீங்க பேசல. 3 விதமான கூட்டம். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு உலகத்துல பிறக்கும் போது இருந்தது 3 விதமான கூட்டம். முதல் கூட்டம் என்னது? அதாவது 2 இடத்துல பேசுறது வேஸ்ட். கல்யாணத்திலையும் பேசுறது வேஸ்ட், அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பேசுறது வேஸ்ட். ஒண்ணுமே உள்ள ஏறாது. முதலாவது என்ன கூட்டம்? நம்பிக்கை இழந்த கூட்டம். 2வது நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிற கூட்டம். 3வது நம்பிக்கையோடு இருக்கிற கூட்டம். இப்பதானே ஆமான்றீங்களே? இப்பதான் அப்படியே உள்ள இருந்து திரும்ப தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா திரும்ப போய் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. அது அப்படியே மறந்துடும். அல்லேலூயா. திரும்ப போய் உட்கார்ந்து டியூப் கேளுங்க உங்களுக்கு செய்தியை. ஸ்தோத்திரம். பாருங்க, அது இருண்டு இருப்பதில்லை. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் முதலாவது எனக்கு கொடுத்த வார்த்தை. அது இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. ஏசாயா 9:1 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலே இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. முந்தின காலத்திலே இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முந்தின காலத்துல இருந்தது போல இனி நம்முடைய வாழ்க்கை இருண்டு இருப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின காலம் எப்படி? இந்த உலக சரித்திரம் எங்கேயாவது அம்பேத்கருக்கு முன்னால், அம்பேத்கருக்கு பின்ன, காந்திக்கு முன்னால, காந்திக்கு பின்னா கிடையாது.
சரி, யார் எந்த மனிதனையும் எந்த இதையும் விடுங்க. அந்த கிறிஸ்து இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்து கிபியே இல்லைன்றாங்களே, ரைட், விடுங்க. ஏன் அப்போ அந்த நாட்கள்ல மட்டும் அது பிரிக்கப்பட்டது? உலகம் தோன்றது பல ஆண்டுகள் ஆச்சு, 6000 வருஷம் ஆச்சு வேதத்தின்படி பார்க்கும்போது. ஆனா இப்ப நீங்க 6025 போடுறோம். இன்னைக்கு 6025 போடுறீங்க. என்ன போடுறீங்க? 2025 தானே போடுறோம். கிறிஸ்து பிறப்பே இல்ல, அப்படி கிறிஸ்து பிறப்பு கிபியே கிடையாதுன்னா அப்போ 6025 தானே போடணும். உலக தோற்றத்துல இருந்து கணக்கு எடுக்கணும். ஏன் அதுல இருந்து கணக்கு எடுக்கிறீங்க? ஏன் அதுல இருந்து கணக்கு எடுக்கிறோம்? 6020 வேத இது நம்ம நம்முடைய புஸ்தகத்தினுடைய வேத புஸ்தகத்தினுடைய சரித்திரத்துல இருந்து பார்க்கும்போது உலக தோட்டத்துல இருந்து 6025 கிறிஸ்துக்கு முன்னாடி 4000 வருஷம் போயிடுச்சு. இப்போ 2000 வருஷம் அப்படின்னா 6000 வருஷம். ஆனா இன்னைக்கு 2000 வருஷம் அப்படின்னா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம கணக்கிலே கொண்டு வருகிறோம். அதுக்கு முன்னால் கணக்குல கொண்டு வரல. அதுக்கப்புறம் தான் எல்லாமே சீர்படுத்தப்பட்டு எல்லாம் ஒழுங்கா கணக்குல கொண்டு வரப்படுகிறது. அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மறுபிறப்பிற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை உடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி இந்த உலக சரித்திரம் கிபி என்று பிரிக்கப்படுகிறதோ, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அவருடைய வாழ்க்கை பிரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்னால், அதான் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு முன்னால், அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்னால் யூதேயாவிலே இருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துல அந்த செபுலோன் நப்தலி நாடுகள் அது முந்தின காலத்துல இருந்தது போல இனி இருண்டு இருப்பது இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்னால் அது ஈனப்படுத்தப்பட்டதாக இருண்டு இருந்த ஒரு இருண்ட தேசமா இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்கிறது இனி அது முந்தின காலத்துல அதே போல கிறிஸ்துவுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை இருண்டு இருக்கலாம், இனி அது இருண்டு இருப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னாலதான் நம்முடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையா இருந்தது. அல்லேலூயா. பல இடங்களிலே பரிசுத்த பேதுரு பவுல் போன்றவர்கள் சொல்ற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்னால் இருண்டு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. அந்தகாரத்தினின்று பாருங்க, பேதுரு சொல்ல அந்தகாரத்துல இருந்தோம். முன்னால நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம். அல்லேலூயா. அதே போல பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 5:8. அந்தகாரமா இருந்தீர்கள், அந்தகாரத்தில் இருந்தீர்கள் என்றப்போ அப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்தகாரத்தில் இருக்கிறது, அந்தகாரமா இருக்கிறது, இருண்டு இருக்கிறது. கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த செபுலோன் நப்தலி நாடுகள் இருண்டு இருந்தது. இப்பொழுது அந்த நாட்டை குறித்து ஏசாயா சொல்லுகிறான், அது இனி இருண்டு இருப்பது இல்லை. அல்லேலூயா. முந்தின காலத்துல இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த காலத்துல இருளிலே இருந்த எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது இனி இருண்டு இருப்பது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தை மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கிறிஸ்து ஒருவருக்குள் வரும் பொழுது அவன் வாழ்க்கை இனி இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தா இனி நீங்கள் அந்தகாரமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. பேதுரு சொல்லுறா, பேதுரு அது வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி, பாருங்களேன், எப்பா வெறுமனே சொல்லல, ஆச்சரியமான
அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நம்ம பார்க்காத, இதுவரைக்கும் பிரவேசித்திராத, இதுவரையிலும் அந்த ஒளியை குறித்து நம்ம சிந்தித்திராத அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒளிக்குள்ளே நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஆந்திரால அந்த பக்கம் தெலுங்கு ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு கூட்டத்துல ஒரு நடிகை, 4 நடிகையா இருந்து அவங்க சாட்சி சொல்றத குறித்து நான் அதை சாட்சியை கேட்டேன். அவங்க நடிகையா இருந்திருக்காங்க. ஆண்டவர் அவங்கள சிறு வயதில் ஆண்டவர் அவங்கள தொட்ட ஒரு அனுபவம். அதாவது சிறு வயதுன்னு சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கணவனோடு அவங்க ஒரு இடத்துல போட்டிங் போயிருக்கிறாங்க. போகும்போது அந்த போட் வேகமா போயிருக்கு. போகும்போது கண்ணவனை கட்டி பிடிச்சிருந்து அவங்க கை கொஞ்சம் கொஞ்சமா வழுவி அந்த அவங்க கடலுக்குள்ள விழுந்துட்டு இருக்கிறாங்க. பல அடி ஆழம் அவங்க உள்ள போய் அவங்க மூழ்கி கொண்டிருக்கிற அந்த சூழலில் திடீர்னு அந்த கடல் ஆழத்துல போக போக இருள் இருக்கும். ஆனா திடீர்னு பயங்கர வெளிச்சத்தை அவர்கள் அங்கே கண்டார்கள். அதுல இயேசுவினுடைய முகம் அங்கே பிரகாசிக்கிறது மாதிரி அவர்கள் கண்டார்கள். பாருங்களேன், எந்த இருள் சூழ்ந்த இடத்திலும் தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன். அதுல ஆச்சரியமான ஒளி. இங்க இந்த ஒளி இந்த இடத்துல, இந்த வாழ்க்கையில, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எந்த இடத்துல எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, நான் தற்கொலை செய்வதற்காக நான் போயிருந்தேன், நான் தற்கொலை செய்யும்படியாக ரயில்வே தண்டவாளத்துல உட்கார்ந்துருந்தேன், படுத்திருந்தேன், திடீர்னு ஒரு வெளிச்சம் என்னை என் வாழ்க்கையில நான் திடீர்னு வெளிச்சத்தை பார்த்தேன், உடனே என் வாழ்க்கை நான் அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். நான் சூசைட் பண்ணுவதற்காக, தற்கொலை செய்து கொள்வதற்காக நாங்க பாய்சன் சாப்பிடலான்னு ரெடியா இருந்தேன், திடீர்னு ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். இப்படிலாம் நிறைய சாட்சிகளை நாம் கேட்டிருப்போம். லைலூயா, லைலூயா. அப்படின்னா எந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு இருள், பாவ இருளாய் இருக்கலாம், பிசாசின் இருளாய் இருக்கலாம், எந்த மாந்திரிகம் பில்லிசூனியும் எப்படிப்பட்ட இருளாய் இருக்கலாம், இல்லவென்றால் எந்த தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற இப்படிப்பட்ட பிசாசினுடைய இருள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் எந்த வாழ்க்கையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒளி, அல்லேலூயா, உலகில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிய, அந்த ஒளி வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை அது இதுக்கப்புறம் இனி இருண்டு இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ளாக இயேசு என்ற அந்த ஒளி, அந்த வெளிச்சம் வரும் பொழுது இனி உங்க வாழ்க்கை என்ன செய்வதில்லை, இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசிங்க. பாருங்கள், அந்த ஒளி எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அல்லேலூயா. அவருக்குள்ளே, யாருக்குள்ளே? இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய கடவுளுக்குள், வார்த்தையாகிய தேவனுக்குள், அது அவளுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அவர் மாமிசமாகி இந்த உலகத்துல அவர் மாமிசத்துல வெளிப்பட்ட பொழுது அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்குதுதான்? ஒளியா இருந்தது. எப்படிப்பட்ட ஒளியா இருந்ததா? எப்படிப்பட்ட ஒளி? வாசிங்க 4ஆவது வசனம். அந்த மனுஷருக்குள் அது ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நமக்குள் வரும் பொழுது எந்த இருளில் இருந்தாலும் அந்த இருளிலிருந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற மூலமா நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பாருங்க எப்படி சொல்லிருக்கு பாருங்க, 5ஆம் வசனத்துல, அது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை, அல்லேலூயா, இருளானது அந்த ஒளி என்ன செய்வதில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் அந்த ஒளி, எந்த ஒளி? கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன், அந்த ஒளியானது நமக்குள்ள வரும் பொழுது முதலாவது அது எந்த இருள நாம இருந்தாலும் அது நம்மை பிரகாசிக்க செய்கிறது. 2வது
இருள் திரும்ப அதை பற்றி கொள்ளார், ஒருபொழுதும் அவர் அனுமதிப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப அந்த பாவம், திரும்ப அந்த சாபம், திரும்ப அந்த பிசாசின் கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. இருள் அதை என்ன செய்வதில்லை, திரும்ப அது மேற்கொள்ளாது. திரும்ப அந்த இருள், திரும்ப அந்த வெளிச்சம் மங்கி உள்ளக்கு இருள் உருவாகிற ஒரு நிலை என்பது வரவே வராது. நம்மளா நம்முடைய அறியாமையினாலே நாம் அந்த இருளை விட்டு, அந்த வெளிச்சத்தை விட்டு தூரமாகும் போதுதான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில இருள் என்ன செய்கிறது, சூழ்ந்து கொள்ளுமே தவிர ஒருபொழுதும் தேவன் நமக்குள்ளாக வந்த பின்பு அந்த இருளை திரும்ப என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. 9ஆம் வசனம் வாசிங்க. உலகத்திலே எந்த மனுஷனையும், அல்லேலூயா, அந்த ஒளியை குறித்து சொல்லும் பொழுது அது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் எப்படி பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்குது? நம்மை பிரகாசிக்க செய்கிற வெளிச்சம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் என்னை பிரகாசிக்க செய்கிற வெளிச்சம். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அது பிரகாசிக்க செய்கிறது. அதே போல யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு, அல்லேலூயா, உலகில ஆண்டவர் வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளி மட்டும் இல்ல, எவனும் இருளிலே இராதபடிக்கு அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறதுனால் உண்டாகிற வெளிச்சம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வெளிச்சம் என்பது எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்டது? இருள் நமக்களை வராதபடிக்கு நம்மளை காக்கிற வெளிச்சம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஒளியா இருக்கிறேன், இருளிலே நடவாமல், அல்லேலூயா, இருளிலே திரும்ப நாம் செல்லாதபடிக்கு. திரும்ப திரும்ப அதுல வலியுறுத்துற ஒரு வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்பொழுது திரும்ப நாம் இருண்டு இருப்பதில்லை. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. திரும்ப நம்ம அந்த ஒளி இருளுக்குள்ள போவதில்லை, அந்த இருள் நம்மளை மேற்கொள்வதில்லை. திரும்ப அந்த இருளில நாம் என்ன செய்வதில்லை, நடப்பதில்லை. திரும்ப திரும்ப அந்த வசனங்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்க திரும்ப அந்த இருளுக்குள்ள நாம் என்ன செய்வதில்லை. அல்லேலூயா. அதைத்தான் அந்த ஏசாயா 9 சொல்லப்படுகிறது. அந்த நப்தலி செப்லோன் நாடுகள் அது இனி இருண்டு இருப்பதில்லை. காரணம், இயேசு அங்கே அந்த தேசத்துல, அதாவது இருண்ட அந்த தேசத்துல இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டபடி இயேசு அங்கே வாழ்ந்ததுனால, அவர் பிறந்தது பெத்லகேம், ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் ஊழி செய்த பகுதிகள் இருந்தது இந்த செபுலோன் நப்தலி நாடுகள்ல, கலிலியா தேசத்துலதான் அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லப்படுகிறது, அது இனி இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. எங்கே தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆளுகை இருக்கிறதோ அங்கே இனி அது இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு தேவ மனித ஒரு புத்தகத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறதை நான் வாசித்தேன். சொல்லுகிறார், இயேசு இந்த உலகத்துல வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும், அந்த சமுதாயத்திலும், தேசத்திலும் தேவனுடைய ஆளுகையை கொண்டு வருவது. அல்லேலூயா. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில, எந்தெந்த குடும்பத்துல, எந்த சமுதாயத்துக்குள்ள, எந்த தேசத்துக்குள்ள தேவனுடைய ஆளுகை வருகிறதோ அங்கே அது இனி இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. இந்த நப்தலி செப்லோ நாடுகளுக்குள் தேவனுடைய ஆளுகை வந்த பொழுது அது இனி இருண்டு இருக்கலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 19-20 வசனத்தை வாசிங்க. பாருங்க,
ஏன் அந்த தேசம் இருண்டு இருந்தது என்று சொன்னால் அவர்கள் எதை அவர்கள் கவனிக்கல அப்படின்னு சொன்னா, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காதபடிக்கு அவர்கள் எங்க போனாங்க? முணுமுணுன்னு ஓதுகிறவங்கிட்ட, அஞ்சனம் பார்க்கிறவங்கிட்டையும் குறிகார இடத்துல போனதுனாலதான் அந்த தேசம் இருண்டு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல குறி சொல்றது என்ன, எங்க மாந்திரிகம் செய்வின போன்ற காரியங்கள் இருக்கோ அங்க இருள் இருக்கும். அல்லேலூயா, அங்க இருள் இருக்கும். எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம். குறிகாரங்களிடத்துல போகிறது, என்ன செய்வினை போன்ற காரியங்கள்ல, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கை நம்ம அப்படி இருந்திருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி இருக்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, இனி அது இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்குள்ள என்ன உண்டாகிறது? வெளிச்சம் உண்டாகிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. அந்த நாள் சுடுநீரை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளும் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பாருங்க, நாம் யாரா இருக்கிறோமா? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போ முன்ன அந்தகாரத்துல இருந்தோன்னு நம்ம ஏற்கனவே பேதுருல எபேசியர்ல பவுல் சொன்னதெல்லாம் வாசித்தோம். ஆனா இப்பொழுது பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கேல, நீங்கள் யாரா இருக்கிறீங்க? இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இப்போ நமக்குள்ள அந்த வேத வசனம் நமக்குள்ள எதை கொண்டு வந்திருக்கிறது? வெளிச்சத்தை கொண்டு வந்து. முன்பு அந்தகாரமா இருந்தோம். ஏன் அந்தகாரமா இருந்தோம்னா, முன்பு குறி சொல்றது காரியங்கள்லயும் மற்ற பல காரியங்கள்லயும் அதுல நம்ம இருந்ததுனால அந்த இருள் நமக்குள்ள இருந்துச்சு. அந்த இருள் நம்மை ஆளுகை செய்தது. சாபம், பாவம், பல இருள் நம்மை ஆளுகை செய்தது. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதம் என்கிற அந்த வேதத்தில் வெளிச்சம் வந்துச்சோ, நாம் இப்பொழுது இருளுக்குள்ளானவர்கள் அல்ல, வெளிச்சத்துக்குள்ளானவர்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தரை குறித்து நம்ம நல்லா தெரியும். 15ஆம் நூற்றாண்டிலே சபையிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினவர். மறுமலர்ச்சி சபை அவர் மூலமா தான் மறுமலர்ச்சி சபை உருவாச்சு. புராட்டஸ்டாண்ட் சபை, புராட்டஸ்டாண்ட் இயக்கங்கள் உருவாச்சு. அதுதான் அப்படியே மாறி மாறி இன்னும் நிறைய புராட்டஸ்டாண்ட் அமைப்புகள் எல்லாம் வந்தது. அவர் வாழ்க்கையிலே அவர் வெளிச்சத்தை தேடி அலைந்து பல இடங்களுக்கு போனார். அதாவது அவரு நல்ல படித்த மனிதர். அவர் அட்வொகேட்டுக்கு படிச்சிருந்தாரு. அவர் நல்லா படித்ததுனாலும் அந்த அறிவினாலே நிறைய புஸ்தகங்களை அவர் படித்தார். அதுலயும் அவருக்கு வெளிச்சம் கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கல. சரி, போப்பு இருக்கிற அந்த வாட்டிக்கன் நகருக்குள்ள போனார். அங்கேயே பல ஆண்டுகாலம் அங்க வாழ்ந்தார். பல ஆண்டுகாலம் அங்குள்ள காரியங்கள், மத சடங்காச்சர காரியங்கள் இதெல்லாம் ஈடுபட்டும் கூட அவர் வாழ்க்கையில இருள் மாறல. அடுத்து இதை விட ஒருபடி மேல துறவற வாழ்க்கைக்குள்ள போனார். சரி, அப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகலாம், வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தாரு. அப்பவும் அவருக்கு திருப்தி இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. படித்த அறிவினாலும் அவருக்கு வெளிச்சம் கிடைக்கல. அதே போல அவரு அன்றைக்கு இருந்த மார்க்க ரீதியான கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ளும் தேடி அலைந்தும் அவருக்கு வெளிச்சம் கிடைக்கல. அடுத்தது துறவற வாழ்க்கை மேற்கொண்டும் அவருக்கு வெளிச்சம் கிடைக்கல. ஆனா வேதத்தின் வெளிச்சம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த ஒரு வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. இருளான அவர் வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசித்தது போல என்றைக்கு வேத வசனம் நமக்குள்ள வருதோ நமக்குள்ள வெளிச்சம் உண்டாகிறது, இருள் மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இனி நாம் அந்தகாரத்துக்கு உள்ளானவர்கள் அல்ல, இனி நாம் இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல. அல்லேலூயா. இனி அது இருண்டி இருப்பதில்லை, அது வெளிச்சத்திலே நடக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவரை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ, என்றைக்கு ஒரு மனிதன் வேத வசனத்தினால தொடப்படுகிறானோ,
அவன் வாழ்க்கையிலே அடுத்து இனி அது இருண்டிருப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இயேசு வருகிற வாழ்க்கை இருண்டிருப்பதில்லை. இரண்டாவது வேத வசனம் எங்க வருதோ அது இருண்டிருப்பதில்லை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 112:4 வாசிங்க. சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே பாருங்க, இரண்டாவது செம்மையான ஜனங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம். மூன்றாவது, முதலாவது இயேசு கிறிஸ்து வருகிற வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை யாருடைய வாழ்க்கையில உண்டாகுதோ வெளிச்சம் உண்டாகும். மூன்றாவது செம்மையானவருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள பிரவேசித்திருப்பாரு. அதே போல தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள தொட்டு இருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை முறை இன்னும் என்ன இருக்கிறது? மாறி இருக்கு. செவ்வையாய் நீதியாய் நடக்கிறவங்க. நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சில காரியங்களை நம்ம இதுல தியானிக்கும் போது சிமியோனை குறித்து அவன் எப்படிப்பட்ட தேவ பக்தியும் நீதியும் உள்ளவன். நீதியும் தேவ பக்தி, தேவ நீதியை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, இவ்விதமாய் தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ள வந்திருக்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டு இருக்கிறது, எல்லாம் அவசியம்தான், உண்மைதான். ஆனால் ஒவ்வொருவரும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் நீதியாகவும் நடக்கக்கூடிய அனுபவம் நமக்குள்ள, செவ்வையாய் நடக்கிற அனுபவங்கள், தாறுமாறாய் ஓடுகிற அனுபவங்கள் அல்ல. சில சபைக்கு வருவாங்க எல்லாருக்கும், ஆனா வாழ்க்கை முறை என்பது தாறுமாறா இருக்கும். அல்லேலூயா. யார் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகுமா? செவ்வையானவர்கள் வாழ்க்கையிலே, செவ்வையாய் நடக்கிற ஒரு வாழ்க்கையிலே. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற வாழ்க்கையில, நீதியாய் நடக்கிற வாழ்க்கையில தான் வெளிச்சம் உண்டாகும். தாறுமாறாய் நீ ஓடிக்கொண்டே இருந்தா, செவ்வையான பாதையை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருந்தா, உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு அகன்று போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க, யாருடைய வாழ்க்கையெல்லாம் அவர்கள் தாறுமாறா போறாங்களோ, கிதியோனை குறித்து தெரியும், சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தேவ அழைப்பை விட்டு அவன் தாறுமாறா ஓட ஓட அவனுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு என்ன செய்தது? மங்கி போனது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பை விட்டு, அபிஷேகத்தை விட்டு, ரட்சிப்பை விட்டு, சத்திய பாதைகளை விட்டு, சொந்த சுய காரியங்களிலே திரும்பியும் ஓடுகிற அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்றால், அப்படிப்பட்ட நிலைக்குள்ள நாம் கடந்து போவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு என்ன செய்யும்? அகன்று போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 11:23. பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் மிகவும் நேசித்த ஒரு குடும்பம் லாசருடைய குடும்பம். இப்போ லாசருடைய சகோதரிகள் இயேசுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. என்ன செய்தி சொல்லி அனுப்புறாங்க? லாசரு அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி, லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் செய்தி சொல்லணும்னா அவரு கொஞ்சம் தாமதிக்கிறாரு. வியாதியாய் இருந்த லாசரு இப்ப என்ன செய்தான்? அவன் மரித்து போயிட்டான். இப்போ திரும்ப இயேசு அங்க வருகிறார். வந்தன அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மரியாதை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 23ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவு இருக்கு, நல்ல ஜெப வாழ்க்கை இருக்கு, நல்ல உறவு இருக்கு, நல்ல வேத தியானம் இருக்குது. ஆனா அநேக நேரங்கள்ல வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொள்ளுது. இருக்கா இல்லையா?
ஃபர்ஸ்ட் சொன்ன அனுபவங்கள் வேற. அந்தகாரமா இருந்த காலங்கள், அந்தகாரத்துக்குள் இருக்கிற நாட்கள் அது வேற. ஆண்டவர் அறியாதனால, வெளிச்சம் நமக்குள்ள இல்லாதனால, இயேசு கிறிஸ்துடைய அந்த தொடுதல் நமக்குள்ள இல்லாதனால, நமக்குள்ள இயேசு வராதனால நாம் அந்தகாரத்துக்குள்ள இருந்தோம், அந்தகாரமா இருந்தோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இல்லாதனால அந்தகாரத்துல இருந்தோம், அந்தகாரமா இருந்தோம். இப்போ நமக்குள்ள இயேசு வந்துட்டார். நாம் இப்பொழுது யாரா இருக்கிறோம்? வெளிச்சத்துக்குள்ளானவர்களா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போ நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனா சில நேரங்களிலும் இருள் சூழுது. சில நேரங்களிலே எல்லாம் இருக்குது, ஆண்டவரோடு நல்ல உறவு இருக்கு. இவங்களுக்கும் இயேசுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு. இயேசு அடிக்கடி வந்து போகிற வீடு யார் வீடு? மார்த்தாள் மரியாள் வீடு. அங்க போய் அடிக்கடி சாப்பிட்டு போவார. அவங்களோடு நல்ல ஒரு நெருங்கிய உறவு இருந்துச்சு. லாசரோடு ஒரு நெருங்கிய, மிகவும் நேசித்தவன், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன். ஆண்டவர் மிகவும் அவனை நேசித்தார். அப்படிப்பட்ட ஒரு வீடு. இப்போ அங்கே இருள் சூழ்ந்துகிறது. என்ன இருள்? மரணம். மரணம் இருள் அல்ல, மரணம் இருள் அல்ல. இப்பொழுது அவர்களுக்கு, அதாவது மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் இப்பொழுது மரித்து விட்டான், மரித்து போனான்னு செய்தி சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுவான். இப்ப மார்த்தாள் என்ன சொல்றா? இயேசு சொன்னதுக்கும் மார்த்தாள் சொன்னதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன தொடர்பு இருக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கை இருக்கு. ரெண்டுக்குமே தொடர்பு இல்லை. இயேசு சொன்ன நோக்கம் வேற, அவள் ஏற்றுக்கொள்கிற விதம் வேற. இயேசு என்ன சொல்றார்? உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று. அவள் அதை உபதேசமாய் பார்க்கிறார். கடைசி நாள்ல எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பது உபதேசம். இயேசு கொடுக்கிறது வாக்கு தத்தம். இயேசு வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று. ஆனா அவள் எதை பார்க்கிறான்னா உபதேசமா பார்க்கிறார். கடைசி நாளில ஆண்டவர் ஏன் அடிக்கடி சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொள்கிறதுன்னா, தேவன் கொடுத்த வார்த்தையை சரியா நம்ம பார்க்கறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இயேசுவோடு நல்ல உறவு இருக்கு, நல்ல ஜெப அனுபவம் இருக்கு, நல்ல வேத தியானம் இருக்கு. ஆனாலும் ஏன் நம்ம வாழ்க்கையில இருள் சூழுகிறதுனா, இருள் சூழ்வதற்கு அடிக்கடி தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை சரியா விசுவாசிக்கணும், அது சரியா பார்க்கணும், சரியா புரிந்து கொள்ளணும். இயேசு சொல்லுவாங்க, சகோதரன் உயிர்த்தெழுப்பான்னு சொல்ல வந்து இப்ப உயிர்த்தெழுகிறதை குறித்து சொல்லுகிறார். ஆனால் மரியாள் மார்த்தாள் அவர்கள் இயேசுவின் வருகையிலே எல்லாரும் உயிரிழ்வார்களே, அந்த உபதேசத்துக்குள்ள போற. உபதேசம் அவசியம்தான். உபதேசம் நம்ம வாழ்க்கையை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளா கட்டி எழுப்பதற்கு அவசியம். ஆனா நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தட்டி எழுப்புவதற்கு, நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு, நம்மளை எப்பொழுதும் நம்மளை சரியான வெளிச்சத்துக்குள்ள நடத்துவதற்கு தேவன் தருகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை வர்றதற்கு முன்பே நம்ம கலங்கி போகிற நேரத்துல, கவலைப்படுகிற நேரத்துல, நம்ம இருள் நம்முடைய வாழ்க்கையை, அதாவது நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இருந்த இருள் அது வேற, இப்போ நம்மளை சூழ்ந்து கொள்கிற இருள் வேற. அப்போ வந்து பாவம், பிசாசு, சாபம், சில மாந்திரிக காரியங்கள், இப்படிப்பட்ட இருள் இருந்திருக்கும். ஆனா இப்போ நம்மளை சூழ்ந்து கொள்கிற இருள் எது தெரியுமா? கவலை, பயம். இதுதான் இன்னைக்கு நம்மளை சூழ்ந்து கொள்கிற. அல்லேலூயா. அந்த இருள் அல்ல, அது நம்மளை திரும்பி மேற்கொள்ளாது. இதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோம், கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், பயப்படுறோம், மரண பயம் வருது, கலக்கம். அல்லேலூயா. வருதா இல்லையா? சில நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்பொழுது, போராட்டத்துக்கு, மரணம் என்பது ஒரு இருள் அல்ல,
லாசரு மரித்து போனது இருள் அல்ல, மரணத்தின் மீதும் அவங்களுக்கு வந்தது அந்த பயம், அந்த கலக்கம், அந்த கவலை. ஐயோ சகோதரன் மரித்து போயிட்டானே, கடைசி நாள்ல இருந்திருப்பான்ங்கிற நம்பிக்கை இருக்குது உபதேசத்துல. ஆனா இப்போ உனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்தத்தை மேல் நம்பிக்கை இருக்கா? இந்த வருஷம் கொடுத்த வார்த்தையின் மேல நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, 12 ஆண்டவர் அவனை அழைக்கும் போது சொல்றார், கர்த்தர் அவனை அழைக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி 2 நேரம் வருது அந்த வசனத்துல, பேரை பெருமைப்படுத்துவன். வாசிங்க, முதல்ல வாசிங்க அந்த வசனத்தை. பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை, அடுத்த 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, முதல் வசனத்தை வாசிங்க. இந்த காரியம் நடந்த பின்பு இப்ப பாருங்க, இப்பொழுது அவளுக்குள்ள ஒரு இருள் வருகிறது, பயம். 12:2 ஆண்டு சொல்லுகிறாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆனா இப்ப 15ஆம் அதிகாரத்துல அவன் ஒரு இருள் அவனுக்குள்ள வருது, ஒரு இருள் அவனை சூழ்ந்து கொள்ளுது. என்ன இருள்? பயம். அதுக்கு முன்னாலதான் அவன் போய் பல ராஜாக்களை முறியடித்து வைந்தான். கர்த்தர் அவனை கொண்டு எவ்வளவு காரியங்களை செஞ்சார். போன வருஷத்துல, அதுக்கு முந்தின வருஷத்துல, போன ஆண்டுல, கடந்த இந்த ஆண்டிலே, முந்தின பல மாதங்களிலே கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனா நேத்துல இருந்து இன்னைக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. போன வாரத்துல இருந்து எத்தனை பேர் கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. அடுத்த வருஷம் இதெல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்றது, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமே, பிள்ளைகள் படிப்பு, நானும் பல காரியங்களை கவலைப்பட்டது உண்டு. பல காரியங்களை நானும் கவலைப்பட்டிருக்கிறேன். என் சூழ்நிலை இப்படியே போயிட்டே இருக்குத, என்னால சம்பாதிக்க முடியலையே, என் சரிய பலன் போயிட்டு இருக்குத, நான் என்ன செய்யறது? ஆண்டவரான அவன் அழிக்கும் போது சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவோம், பேரை பெருமைப்படுத்துவேன்னு. ஆனா இப்போ 15ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். பயம் என்கிற இருள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. வாசிங்க தொடர்ந்து. பயப்படாதே, பாருங்க, இப்ப பாருங்க, எதை அவன் பார்க்கிறான்? தன் எதிர்காலத்தை, தன்னுடைய பலவீனத்தை. தன் சரீரம் செத்து போச்சு, சாரான கற்பம் செத்து போச்சு. ஆண்டவர் சொன்னது உண்மைதான். இப்ப வயசு ஆயிட்டு இருக்குது, ஒண்ணுமே நடக்கல. சூழ்நிலையை பார்க்கிறான், சரீரத்தை பார்க்கிறான், எதிர்காலத்தை பார்க்கிறான். இப்பொழுது பயம் என்கிற இருள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவன் எதை நம்பல, எதை அவன் விசுவாசிக்கல? கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல. வாசிங்க தொடர்ந்து. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்ன ஆண்டவரே, போன வருஷத்துல வாக்குத்தத்தம் பண்ணிரு, இன்னும் நடக்கல. என்ன ரட்சிக்கப்படும் போதே என்ன சொன்னீரு, இன்னும் நடக்கல. 10 வருஷம் ஆச்சு. சின்னவன் 1000 ஆயினா ஒரு சின்னவன் இன்னைக்கு ஒரு ஆளு கூட ஆத்மா வரல. நான் என்ன பண்றது? நான் சொன்னேன், ஆரம்ப நாட்கள 4-5 பேர் தான் பிரசங்கம் பண்ணிட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வீட்டுல போய் படுத்துக்கிடுவேன். அப்புறம்தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும், ஆட்கள் வந்தாலும் வரலாம்,
என்ன, அதாவது சபை மக்கள் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்துமஸ் டைம் ரிலேஷன் அவங்க சொந்த வீடுங்களுக்கு நிறைய பேர் போயிடுவாங்க. அப்ப அடுத்தது என்ன சொன்னார், வழி இருக்கிற போறவங்க வந்தவங்க, ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, போய் அவங்களுக்கு என்ன பண்ணு, அவங்களுக்கு அழைப்பு கொடு. இந்த வருஷம் அப்படிதான் பண்ணு. கர்த்தர் கொண்டு வந்தார் எல்லாத்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிற எல்லாரும், யார் யாரெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறேன்னு யார அவங்களெல்லாம் கூப்பிட்ட, வாங்க வாங்க, நீங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க, கிறிஸ்துமஸ் வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை பிடிச்சுக்கணும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். அன்னைக்கு இப்படி இருந்தேன், நான் இன்னும் அப்படித்தானே இருக்கிறேன். சின்னவன் 1000 சொன்னாரே, ஒண்ணு நடக்கலையே. எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் இருக்குன்னே கொடுத்தது. சின்னவன் 1000 நடக்கலைன்னா இன்னைக்கு நடக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கொடுத்தாரே, இன்னும் நடக்கலையே. நேற்று சொன்னாரே, இன்னும் நடக்கலையே. இன்னைக்கு நம்ம ஏன் நமக்கு பயம் சூழ்ந்து கொள்ளுகிறதுனா, நம்ம காலங்களை பார்க்கிறோம், சூழ்நிலை பார்க்கிறோம், நம்முடைய பலங்களை பார்க்கிறோம். இதனாலதான் நமக்கு என்ன வருது, பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆபிரகாம் அப்படிதான் இருந்தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, ஆண்டோட வார்த்தையை நாம் அதிகமா விசுவாசிக்காம அநேக நேரங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு ஆண்டவர் செஞ்ச மாதிரி ஒரு சாட்சியை சொல்லிட்டு போயிடுறோம். மாற்று வழியை தேடி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் செஞ்சிட்டார், ஆண்டவர் இல்ல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஒன்ன நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் என்ன சொன்னாரோ ஆண்டவர் அப்படியே அவனுக்கு செய்தான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. உண்டாகி பாருங்க, இப்போ திரும்பவும் கர்த்தர் அவனோடு பேசுற. அவன் இல்லப்பா, நீ மாற்று வழியை தேடாத, மாற்று வழி அல்ல. நான் என்ன சொன்னேன், உன் கர்ப்ப பிறப்பு, உன் மனைவியாகி சாரா ஒரு புத்திரனை பெற்றிடுவான். நான் சொன்னதை நான் செய்வேன். இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் விசுவாசித்தான். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருளை நீக்கிற வெளிச்சம். கர்த்தருடைய வார்த்தையை எப்போ விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் மாறும். அல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் ரட்சித்து கொண்டு இருக்கிறோம், பாவம், பிசாசு, மாந்திரிகம், சாபம் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிச்சு. ஆனா பயம், கலக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கலாம். கவலையினால, பயத்தினால இருள் சூழ்ந்தது போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை விசுவாசிங்க, அது இனி இருண்டு இருப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், செபுலோன் நப்தலி நாடுகள் அது இருண்டு இருந்தது. எதுவரைக்கும்? இயேசு அந்த கலிலேயா நாட்டுல போய் அவர் ஊழியம் செய்கிற வரைக்கும், அவர் அங்க போகிற வரைக்கும், இந்த உலகத்துல அவர் பிறக்கிற வரைக்கும் அது இருண்டுது. அதுக்கப்புறம் அது அதே போல இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டனா இனி நாம் இருண்டு இருப்பதில்லை. இனி நம்முடைய வாழ்க்கையில இருள் இருப்பதில்லை. அல்லேலூயா. அந்தகாரமா இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். என்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை தொட்டுச்சோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம் இருக்கிறோமோ, அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு ஒருவேளை பாவ இருள் இல்லை, சாப இருள் இல்லை, பிசாசின் இருள் இல்லை, கவலை, பயம் போன்ற இருள் நம்முடைய சில நேரங்கள்ல தொற்றிக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும். அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையை என்ன செய்யும்? உங்களை இருளிலிருந்து வெளியில கொண்டு வரும், உங்களை வெளிச்சத்துக்குள்ள உங்களை நடத்தும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 4:18.
ம் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், ம் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், ம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், ம் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் ம். என்னை அனுப்பினார் என்று. பாருங்க, அடுத்து போதும். அடுத்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் ம் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் ம் அங்குள்ளவர்களுக்கு ம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ம் பிலிப்பு செய்த அதிசயங்களையும் ம். அவர்கள் கேள்விப்பட்டு ம் கண்டு அவனால் சொல்லப்பட்ட கவனிங்க, எங்கெல்லாம், அதாவது அற்புதம் நம்ம ஜெபம் பண்ண மட்டும் நடக்கும்னு நினைக்க கூடாது. நீங்க இந்த இதுல பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ, வசனத்தை பிரசங்கிக்கப்பட்ட இடத்துலலாம் அற்புதங்கள் தானா நடந்துச்சு. வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றோம். தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்க அற்புதங்கள் நடக்கும் தானா. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அங்கெல்லாம் அற்புதங்கள் தானா நடந்துச்சு. பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணினா, ஜனங்கள் விசுவாசித்தாங்க, அற்புதங்கள் தானா நடந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குமா? நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போதே அற்புதம் நடக்கும். நீங்க அதுக்காக ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லுது. நீங்க ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் போதே உங்க வாழ்க்கையில அற்புதம் மாறும். எல்லா வியாதியா இருந்தாலும் விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும். எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து உங்களுக்கு விடுதலையை தருவதற்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. வசனத்தை விசுவாசிங்க. இன்னைக்கு உங்க